ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அருணா ஆர்ட் கேலரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஃபி பெயிண்டிங் தான். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் ப்ரஷ். நான் எடுத்துருக்கிறது வந்து 6&1 ரவுண்ட் ப்ரஷில். நீங்கள் எந்த ப்ரஷ்னாலும் எடுத்துக்கலாம். அது வந்து அவுட்லைனுக்காகவும் உள்ள நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்காகவும். நெக்ஸ்ட்டு வாட்டர் அண்ட் டிஷ்யூ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம காஃபி பவுடரை 3 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வாட்டர் கன்சிஸ்டன்சி அதிகமாக இருக்கிறதுக்கு, செகண்ட் ஒன் அதோட மீடியம், தேர்ட் ஒன் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி அதிகமாக இருக்கிறதுக்கு. நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் நிறையா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதுதான் நம்ம பேஸ் கோட்டாக வைக்க போகிறோம். ஸோ வந்து நம்ம வாட்டர் நிறையா மிக்ஸ் பண்ணி நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு உங்களுக்கு லிக்விட் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு எடுத்துக்கணும். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பண்ணதை விட கொஞ்சம் டார்க்கர் ஷேட்காக இது வந்து நம்ம ஸ்மச் பண்ணி நம்ம அந்த எஃபெக்ட், ஷேடிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா அவுட்லைனுக்காக. ஸோ அது வந்து இருக்கிறதுலே டார்க்கராக இருக்கணும். நான் இதில் வந்து ரோஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ட்ராயிங் ஏதாவது பண்ணிக்கலாம். அவுட்லைன் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவுட்லைனில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வாட்டர் கன்சிஸ்டன்சியாக இருக்கிற இதை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் ஃபுல்லாக. நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ட்ரை ஆகிற அளவுக்கு விட்டுருங்க. இது ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் வந்து உங்களுக்கு லேயரிங்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்ற ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு தெரியும். இப்போ அவுட்லைன் விட்டு வெளியே போகாத அளவுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும் எல்லாமே. இப்போ நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம் பேஸ் கோட். இப்போ வந்து செகண்ட் கோட்டிங் வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம செகண்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற காஃபி பவுடரை வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு கொஞ்சம் ப்ரஷ்ஷை வந்து வாட்டரில் டேப் பண்ணி அதை டிஷ்யூவில் தொடச்சிட்டு திரும்ப அதை வந்து ஸ்மச் பண்ணி விடுறோம். இதே மாதிரி ஃபுல் லேயர்ஸ்க்கும் கொடுங்க. நான் வந்து ஒரு பெட்டல்ஸ்க்கும் நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் என்ன ட்ராயிங் பண்ணுறீங்களோ அதுக்கோட அவுட்லைனுக்கு வந்து நீங்கள் பென்ஸ்க்கு, அவுட்லைனுக்கு, அதுக்கெல்லாம் வந்து இதை மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி நான் ஹோல் ஃப்ளவருக்கும் கொடுக்க போகிறேன். ஒரு சர்க்குலர் மோஷனில் வந்து நம்ம அதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஃபுல்லாக ஸ்மஜ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் நம்ம அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம். நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் புதுசாக ஆர்ட் வீடியோஸ் ஏதாவது போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது செகண்ட் கோட்டிங் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் கோட்டிங் அவுட்லைன் கொடுக்கணும். இப்போ அவுட்லைன் பார்த்திங்கன்னா இருக்கிறதுல உங்களுக்கு டார்க்கராக நம்ம வந்து வாட்டர் கம்மியாக மிக்ஸ் பண்ணி டார்க்கராக நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதில் அவுட்லைன் மட்டும் கொடுக்கணும். இதில் வந்து ஸ்மச் பண்ணக்கூடாது. நிறைய பவுடர் வச்சு வாட்டர் ஆட் பண்ணாதீங்க. அப்பப்போ வேணுங்கிறத மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஃபுல்லாக க்ளம்ஸ் மாதிரி ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது ட்ரை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுங்கும் போது மட்டும் பவுடர் எடுத்து அதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக பெட்டல்ஸ் அவுட்லைனுக்கு எல்லாமே நான் வந்து டார்க்காக ஷேட் கொடுக்குறேன்.
இப்போ ரோஸ் பெட்டல்ஸ்க்கெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். உங்களுக்கு பார்த்தாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்ததுக்கும் இதுக்கும் வந்து டார்க்கர் ஷேட் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு லீஃபில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சென்டர் லைன் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அப்போ தான் அந்த எஃபெக்ட் வரும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த பெட்டல்ஸ் மாதிரியே தான் உங்களுக்கு தெரியும். அந்த லீஃப்ன்றது ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்காது. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டேன். உங்களுக்கு வந்து அந்த அவுட்லைன் வந்து பிரைட்டாகவும் உள்ள இருக்கிறது எல்லாமே ஷேடிங் எஃபெக்டில் உங்களுக்கு தெரியும். இதுதான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.